ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மங்கி மேன்ற படம் தான். இந்த படத்தை இயக்குனர் தேவி பட்டேல் இயக்கியிருக்காரு. எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா தேவி பட்டேல், பால் அங்குனாவேல, ஜான் கொலி. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அனாதையாகிறார் ஒரு இளைஞர். அவரோட தாயை வந்து ஊழல் தலைவருங்க ஒரு போலீஸ் அதிகாரிலாம் கொண்டுன்றாங்க கற்பழிச்சு. அப்போ இவர் எப்படி பழி வாங்குறாருன்றது தான் படத்தோட கதை. ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா, ஒரு கிக் பாக்ஸிங், ஒரு அண்டர் கிரவுண்டு ஃபைட் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து வெளியே வந்து இவர் பார்த்தா பாரில் வேலை செய்கிறாரு. பாரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க தாயை கொண்ட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இவர் எதிர்ச்சியாக பார்ப்பார். அப்போ அவரை கொலை பண்ணுவார். அப்புறம் அவர் இருக்கிற இடத்துலையே ப்ராக்டிஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் வரும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ரிலீஜனுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுறவர் அவரை எப்படி சாவடிக்கிறாருன்றது தான் படத்தோட கிளைமாக்ஸு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப கேவலமாக காட்டுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஏழ்மை அடைஞ்ச நாடு மாதிரி, ரொம்ப எல்லாம் ஒரு கேவலமான ஆளுங்கள் இருக்க மாதிரி இருக்குது. எந்த இதில் வந்து போலீஸ் வந்து தேவையில்லாமல் அவர் வந்து ஒரு கெட்டால் மாதிரி காட்டுறது, அவரை பழி வாங்குற மாதிரி காட்டுறது, அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து செட் ஆகலை. ஜான் விக் படம் பார்க்குற மாதிரி இருந்து கொலை பண்ணுற மாதிரி ஜாகிர் ஹுசேன் நடிச்சிருக்காரு, தபலா கலைஞர். அவர் வந்து அந்த தேவி பட்டேல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் வந்து தபலெல்லாம் வாசிப்பார். அந்த சீன் மட்டும் நல்லா இருந்தது. இன்னொரு இது அவர் ஃப்ளாஷ்பேக் காட்டுறதுக்கு அனுமார் மாற கிளிக்கிற மாதிரி காட்டுவாங்க. மங்கி மேன், அந்த அனுமான், நீ தான் அனுமான் அவங்க அம்மா சொல்கிறது, அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்தியாவில் இருக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையான நாடு மாதிரி. இப்போ பொதுவாகவே இங்கிலீஷ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2012 பார்த்திங்கன்னா இந்தியாவோட இது, அப்புறம் பழைய படம் இந்தியானா ஜோன்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இது ஒரு ஏழ்மையான இது மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு ரிச்சஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் இதுவாக காட்டுற மாதிரி நம்ம நாடு அவ்வளோவா காட்டுறதே கிடையாது. இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். வழக்கமான மசாலா கடை தான், பழி வாங்குற கதை தான் இந்த படத்தில். இந்த படம் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஃபைட்டுன்ற பேரில் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இது சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.